புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்க காணொலி சினிமா திரைப்படம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அது எந்த மொழி திரைப்படமாக இருக்கட்டும், ஒரு திரைப்படத்தை விளம்பரப்படுத்துவதற்கு பல வகையான வழிகள் உண்டு. அதே போல ஒவ்வொருத்தரோட படைப்புகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒவ்வொரு கிரியேட்டர்ஸ் ஒவ்வொரு வழியை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு சில கிரியேட்டர்ஸ் நம்ம திரைப்படம் பிரபலமாகணும்னா, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா, ஒன்னு அந்த திரைப்படத்தில் தேவையில்லாத பர்பஸா வாண்டடா ஏதாவது சர்ச்சையான கருத்துக்களை வைக்கணும், இல்லன்னா அந்த திரைப்படத்தோட அறிமுக விழால, அதான் ப்ரமோஷன் விழாவில் தேவையில்லாத சர்ச்சையான வேற ஒரு திரைப்படத்தை குறித்து நம்ம பேசினா அந்த திரைப்படம் பேசு பொருளாக மாறும். இதை போல ஒரு சில கிரியேட்டர்ஸ் பட்டியலில் சமீபத்தில் சேர்ந்திருப்பது நடிகர் சந்தானம் அவர்கள். நேற்றைய தினத்திலிருந்து அவர் என்ன சொல்றாங்க, வாண்டடா அவர் வண்டியில வந்து ஏறி இருக்காரு அப்படின்ட்டு. கிடையவே கிடையாதுங்க, அவர் வாண்டடா வண்டியில வந்து ஏறல, அவர் தான் அந்த வண்டியை வரும்போதே கூட்டு வந்திருக்காரு. நடிகர் சந்தானம் அவர்கள் கதாநாயகனாக நடித்து வெளிவர இருக்கும் சபாபதி என்கின்ற திரைப்படத்தோட ப்ரமோஷன் விழா நேற்றைய தினம் நடந்தது. அந்த திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடத்துக்கு மேலாக நடிகர் சந்தானம் அவர்கள் பேசியிருந்தாரு. வழக்கம் போல ஒரு திரைப்படத்தோட அறிமுக விழாவில் பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதை போன்று ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து கேட்கப்பட்ட கேள்வியும் ஒன்று. அந்த ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆனா பாருங்க, உடனே PRO எந்திரிச்சு வந்து ஜெய்பீம் பத்தி ஒரு பர்சனல் பிரஸ் மீட்ல சொல்லுவாரு. ஆனா பாருங்க, அவர் வழிமறிச்சு சந்தானம் அவர்கள் என்ன சொல்றாருன்னு நார்மலா சொல்லிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றதா, ஜெய்பீம் படம் எந்த படமா இருந்தாலுமே நான் வந்து சொல்றது இல்ல பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானே சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சு போயிடுது. வாண்டடா அவர் வண்டியில வந்து ஏறல, வரும்போதே அந்த வண்டியை அவர் தான் கூட்டு வந்திருக்காருன்ட்டு. ஏன் தெரியுங்களா, சபாபதி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாகும் போது கூட அந்த ட்ரெய்லர் இந்த அளவுக்கு பிரபலமாகல, ஒரு பேசு பொருளாக மாறல. ஆனால் சபாபதி திரைப்படத்தோட அறிமுக விழாவில் சபாபதி என்கின்ற திரைப்படம் டைட்டிலை குறித்து பேசியதை விட அந்த சபாபதி அறிமுக விழாவில் ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து நடிகர் சந்தானம் அவர்கள் பேசிய அந்த கருத்துக்கள் தான் நேற்றைய தினத்திலிருந்து சமூக வலைதளங்களில் மிகவும் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சமூக வலைதளங்களை நீங்க போய் பாருங்க. நேற்றைய தினம் நடந்த இந்த சபாபதி அறிமுக விழாவில் சபாபதி திரைப்படத்தை பற்றி பேசியதை விட ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து நடிகர் சந்தானம் அவர்கள் இதை போன்ற சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசின விஷயம் தான் ரொம்ப அதிகமா இருந்தது. அதே போல சமூக வலைதளங்கள் முழுவதும் சபாபதி திரைப்படத்தோட அறிமுக விழாவை பற்றி பேச வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் வரும்போதே ஜெய்பீம் என்கின்ற திரைப்பட வண்டியை அவரே கூட்டு வந்திருக்காரு. சரி, சந்தானம் அவர்கள் ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து அப்படி என்ன கருத்தை சொல்லியிருந்தாரு? இல்லை, இப்போ அதான் நான் சொல்றேன், என்னன்னா எதை வேணாலும் நீங்க உயர்த்தி பேசுங்க, ஆனா இன்னொருத்த தாழ்த்தி பேச வேண்டாம். நீங்க சொல்ற மாதிரி அது கொஞ்சம் தவிர்க்கலாம். நான் வந்து யாரை வேணாலும் நீங்க உயர்த்தி பேசிக்கிங்க, ஆனா அடுத்தவங்களை தாழ்த்தி பேசாதீங்க. உங்க படத்துல நீங்க உங்களை பத்தி என்ன வேணாலும் பேசலாம், ஆனா அடுத்தவங்களை தாழ்த்தி பேச வேண்டாம். அது தேவையில்லாத விஷயம்தான். அது தவறுன்னா அது சரி பண்ணிக்கணும். ஒரு திரைப்படம் எடுக்கும் போது ஒருத்தரை உயர்த்தக்கூடாது, இன்னொருத்தரை தாழ்த்தக்கூடாது. அதே சமயத்தில் ஒருவரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இன்னொருத்தரை வேணும்னு தாழ்த்தக்கூடாது. அந்த மாதிரி எந்த திரைப்படமும் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி எந்த திரைப்படத்திலையும் காட்டக்கூடாது, யாரும் இதை போல தவறு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல அட்வைஸை வந்து அண்ணா வந்து கொடுத்திருக்காரு. அது கொஞ்சம் இது பண்ணும். இனி வரக்கூடிய இளைஞர்கள் சமுதாயத்துக்கு அட்வைஸ் அறிவுரை இருக்கு இல்லைங்களா, அது ஒருத்தருக்கு நம்ம சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா திரைப்படத்தில் ஒருத்தரை தாழ்த்தக்கூடாது, ஒருத்தரை உயர்த்தக்கூடாது அப்படின்ற ஒரு உயர்ந்த கருத்துக்களை நம்ம வந்து சொல்றோம். ஆனா ஒரு திரைப்படம் வெளியாகும் போது அந்த திரைப்படத்தை குறித்து நம்ம ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது, அதே மாதிரி திரைப்படம் இன்னொரு சமயத்துல உருவாகும் போது அந்த திரைப்படத்தை குறித்தும் அந்த திரைப்படத்தோட கிரியேட்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணோம் இல்லைங்களா. எதை சொல்றோம்னு பாக்குறீங்களா, திரௌபதி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்தது இல்லைங்களா. அந்த திரைப்படத்துல திருமாவளவன் அவர்களை அச்சு அசலா ஜெராக்ஸ் பண்ணி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. அந்த சமயத்துல அந்த திரைப்படத்தோட இயக்குனர் மோகன்ஜிக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்லிக்கணும், உங்க படத்துல நீங்க உங்களை பத்தி என்ன வேணாலும் பேசலாம், அடுத்தவங்களை தாழ்த்தி பேச வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவுரையை நீங்க இப்போ சபாபதி அறிமுக விழால நீங்க ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து நீங்க சொல்லும் போது அந்த திரௌபதி திரைப்படத்தை குறித்து அந்த திரௌபதி இயக்குனர் மோகன்ஜி கிட்ட நீங்க சொல்லிக்கணுமே. அது 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 கண்டி அந்த மாதிரி எப்படி ஒரு வன்மத்தோட இதை போல ஒரு கேரக்டர் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஒருத்தர் ஒரு சமூகத்தை உயர்த்ததுக்காக ஏங்க இன்னொரு சமூகத்தையும் இன்னொரு சமூக தலைவரை நீங்க மட்டமா தாழ்த்தி காட்டுறீங்க அப்படின்ட்டு. அது அது வந்து சில பேர் வந்து நான் என்ன சொல்லுவேன், சரி திரௌபதியாவது ஒரு வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து. சமீபத்தில் அதே மோகன்ஜி இயக்கத்தில் வெளிவந்த ருத்ர தாண்டவம் திரைப்படத்துல என்ன மாதிரி சாதி வரியை தூண்டுற மாதிரி சாதி உண்மத்தை கிரியேட் பண்ணி அந்த படத்துல வச்சாரு. இப்ப நான் ஹிந்துசத்தை பத்தி பேசுறேன், ஹிந்து அப்படின்னு பேசுறேன்னா நம்ம உயர்ந்தது சூப்பர், நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா கிறிஸ்டியன் தப்பு, அவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு ஒண்ணு பேசக்கூடாது. ஏன் இந்த அட்வைஸ் நீங்க அவர்கிட்ட போய் அன்னைக்கு பண்ணல? நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்ற ஒரு பாசம் தடுத்துதோ?
உத்தரம்பா. அதுக்கு தான் சொன்னது, அட்வைஸ் பண்ணக்கூடாது. அட்வைஸ் பண்ணணும்னு இறங்கிட்டா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே அட்வைஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம திரைப்படத்தை குறித்து மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கணும். ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து நீங்க அட்வைஸ் பண்றீங்க. அந்த ஜெய்பீமோட IMDb ரேட்டிங் என்ன தெரியுங்களா? தெரியல, அதை நான் அது பார்க்கல. ஏன்னா இந்த பிஸியில் இருந்தோம், இந்த ப்ரெஸ் மீட் இதெல்லாமே நான் பார்க்கல. அது 9.6 கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் மூவியை அடிச்சு காலி பண்ணிட்டு நம்பர் 1ல வந்து நிக்குது. நேஷனல்லே நம்பர் 1 மூவி அப்படின்ட்டு. ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து இவ்வளவு விமர்சனம் பண்ணார் இல்லைங்களா? ஆனா பாருங்க, அந்த திரைப்படத்தை அவர் இன்னும் பார்க்கவே இல்லையா? தெரியல, அதை நான் அது பார்க்கல. ஏன்னா இந்த பிஸியில் இருந்தோம், இந்த ப்ரெஸ் மீட் இதெல்லாமே நான் பார்க்கல. அது ஷூட்டிங் பிஸியில் இருந்தா நான் இன்னும் பார்க்கல அப்படின்றாரு. அப்ப என்ன பண்ணிக்கணும்? நான் அந்த படத்தை பார்க்கலங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்த்துட்டு என்ன சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா அந்த திரைப்படத்தை குறித்து நீங்க விமர்சனம் பண்ணி நீங்க அட்வைஸ் பண்றீங்க, தப்பு கிடையாது. அந்த இடத்துல நீங்க என்ன மாதிரி விமர்சனம் பண்றீங்க? உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை தூக்கி காட்டுங்க அப்படின்றீங்க. உங்களுக்கு எதோ பிடிச்சிருக்கோ தூக்கி காட்டுங்க, அது பிரச்சனை கிடையாது. இது ஒரு விமர்சனமா? இது ஒரு அட்வைஸா? இது ஒரு காமெடியா? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இப்போ இதையே திருப்பி உங்ககிட்ட யாரா கேட்கறாங்க வச்சுக்கோங்க, எப்படிங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க போற இடத்துலலாம் நீங்க தூக்கி காட்டினே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க லைவா எப்படி பேசுறீங்களோ அதே போன்ற டபுள் மீனிங் வசனத்தை தான் நம்ம படம் முழுக்க பேசி காமெடி பண்ணிட்டு இருக்கிறோம். வேற வழி கிடையாது. மக்களும் அதை தான் ரசிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் தொடர்ந்து அதான் செஞ்சுருக்கீங்க. நிச்சயமா நான் அதை செஞ்சிட்டு இருக்கேன் என் சைட்ல. காமெடியா நடிச்சிட்டு இருக்கும்போது நீங்க இதே மாதிரி வசனங்கள் தான் பேசிட்டே இருந்தீங்க. ஆனா இப்ப ஹீரோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து நாட்டு மக்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு திரைப்படம் எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு அட்வைஸை பண்றாரு பாருங்க. இனி வரக்கூடிய இளைஞர்கள் சமுதாயத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு நல்ல சினிமாவை தரணும், நல்ல சினிமா தரணும் அப்படின்ற அட்வைஸ். நல்ல சினிமா. இந்த வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க அப்படின்ற ஒரு திரைப்படம் எடுத்தீங்க இல்லைங்களா? அந்த திரைப்படத்தோட டைட்டில் கார்டு போட ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு கார்டு போடுற முட்டம் நீ மகிழ்ந்தது. அந்த திரைப்படம் டைட்டில் மாதிரியே படம் ஃபுல்லாவே 2 பேரும் சேர்ந்து குடிச்சினேங்கிற மாதிரி காட்டியிருந்தீங்களே, அது என்ன மாதிரி சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் தேவையான படம் அப்படின்ற ஒரு நல்ல சினிமாவை கொடுத்தீங்க சார் அப்படின்ற சமயத்தில் யாராவது உங்களை பார்த்து கேட்பாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்க அட்வைஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் சொன்னது சந்தானம்னா, அறிவுரை என்பது மேடை ஏறி பண்றது ரொம்ப சுலபம், ஆனா அதை ஃபாலோ பண்றது தான் ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஒரு திரைப்படத்துல யாரையும் தூக்கி காட்டக்கூடாது, யாரையும் உயர்த்தி காட்டக்கூடாது, யாரையும் தாழ்த்தி காட்டக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லும் போதுதான் இந்த சபாபதி திரைப்படத்தோட போஸ்டர் ஒண்ணு வெளியிட்டீங்க இல்லைங்களா? அது ஞாபகத்துக்கு வருது. அந்த போஸ்டர் என்னமா நீங்க வெளியிட்டீங்க? தண்ணீர் திறந்துவிட கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்ற வாசகங்கள் எழுதப்பட்ட ஒரு செவுத்துல நீங்க போய் யூரின் பாஸ் பண்ற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருந்தீங்க. அதோட மீனிங் என்னங்க? தண்ணீர் திறந்துவிட கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்ற ஒரு வாசகம் அடங்கிய செவுத்து மேல நம்ம தண்ணீரை திறந்து விடுறோம் அப்படின்றத சொல்றதுக்காக தான் சிம்பாலிக்கா அந்த போஸ்டர் வெளியிட்டீங்களா? எதுக்காக அந்த போஸ்டர் நீங்க வெளியிட்டீங்க? சபாபதி அப்படின்ற ஒரு போஸ்டரை மட்டும் நீங்க வெளியிட்டிருந்தீங்கன்னா அது பேசு பொருளா மாறிக்காது. இதை போல தேவையில்லாத சர்ச்சையான கருத்துக்கள் அடங்கிய போஸ்டர் வெளியிட்டாதானே உங்களோட திரைப்படம் பேசு பொருளா மாறும். அந்த திரைப்படத்தோட போஸ்டர் நீங்க வெளியிடும் போது அந்த போஸ்டர் மூலமாக உங்க திரைப்படத்துக்கு வருகின்ற விளம்பரத்தை தூக்கி காட்டணும், உயர்த்தி காட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களே தவிர, ஆனால் தண்ணீர் திறந்துவிட கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்த அந்த போராளிகளை தாழ்த்தி காட்டுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த சமயத்தில் உங்களுக்கு ஏன் சார் இல்லாம போச்சு? இப்ப இந்த ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து ஒருத்தர் தூக்கி காட்டக்கூடாது, உயர்த்தி காட்டக்கூடாது, ஒருத்தர் தாழ்த்தி காட்டக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த கௌதம புத்தர் எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும் இல்லைங்களா? ஆனா பாருங்க, ஒரு போஸ்டர் வச்சு ஒரு படத்தை எடை போடாதீங்க, அந்த போஸ்டர் சம்பந்தமா அந்த படத்துக்குள்ள என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாருங்கன்ட்டு அதே சபாபதி சினிமா விழால சப்ப கட்டும் கட்டுறீங்க. போஸ்டர் பார்த்து நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது, அதுதான் வந்துட்டு இருக்கிற உண்மையான விஷயம். சில வருடங்களுக்கு முன்பாக அமீர் கானோட PK ஒரு படம் வந்தது. அந்த திரைப்படத்தோட போஸ்டர் கூட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு சர்ச்சையான போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஹீரோ நியூடா நிக்கிற மாதிரி ஒரே ஒரு ரேடியோ மட்டும் வச்சு மறைக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டர் ஒரு பேசு பொருளாக மாறி ஒரு சர்ச்சையை ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த PK படக்குழு என்ன சொன்னாங்க, இல்லங்க அந்த போஸ்டர் வந்து அந்த காட்சி வந்து தேவையான காட்சி, அந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காட்சி, அதனால தான் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணோம், போஸ்டர் வச்சு படத்தை எடை போடாதீங்க, படத்தை போய் பாருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இந்த போஸ்டரை குறித்து நீங்க சந்தானம் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, இல்லங்க அந்த படத்துல வர சபாபதி கதாபாத்திரத்துக்கு அறிவு வளர்ச்சி கொஞ்சம் கம்மி, அதனாலதான் அந்த வாசகம் செவுத்துல என்ன எழுதிருக்குன்னு தெரியாம அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லுவாரு. எங்க அப்பா சூப்பர்மேன் ஜாலி ஜாலி. உண்மைதான்,
சபாபதிக்கு அறிவு வளர்ச்சி கம்மி, ஆனா சந்தானத்துக்கு அறிவு வளர்ச்சி இருக்கு இல்லீங்களா? அந்த மாதிரி ஒரு வாசகம் எழுதிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம அந்த காட்சியை வைக்கிறோம். அந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது அந்த அட்வைஸ்க்கு நம்ம பொருத்தமா இருக்கணும், தகுதியா இருக்கணும். நம்ம எந்த வகையிலுமே பொருத்தம் இல்லாத ஒரு அட்வைஸை மத்தவாளுக்கு பண்ணா எப்படி சார்? திரௌபதி போன்ற ஒரு சாதி வன்மத்தை, சாதி வரி திரைப்படம் வெளியாகும் போது அந்த திரைப்படத்தை நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோம். அந்த திரைப்படத்தோட கிரியேட்டர்ஸ் நம்ம அட்வைஸ் பண்ண மாட்டோம், இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ட்டு. ஆனா மாறாக அந்த திரைப்படத்தை ஆதரிச்சு நம்ம போஸ்ட் அடிப்போம். அந்த திரைப்படத்தை கொடுத்து ஆஹா ஓஹோ நம்ம புகழ்ந்து தள்ளுவோம். ஆனா ஒரு நல்ல திரைப்படம், நாட்டுக்கு தேவையான ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கும் போது அந்த திரைப்படமான ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து நம்ம ஓப்பன் மீடியால நான் வந்து யாரை வேணாலும் நீங்க உயர்த்தி பேசிக்கிங்க, ஆனா அடுத்தவங்களை தாழ்த்தி பேசாதீங்க. உங்க படத்துல நீங்க உங்களை பத்தி என்ன வேணாலும் பேசலாம், ஆனா அடுத்தவங்களை தாழ்த்தி பேச வேண்டாம். அது தேவையில்லாத விஷயம்தான். ஒருத்தரை தூக்கி காட்டாதீங்க, சாரி ஒருத்தரை உயர்த்தி காட்டுறதுக்காக இன்னொருத்தரை தாழ்த்தி காட்டாதீங்க அப்படின்ற ஒரு தேவையில்லாத அட்வைஸை உங்க திரைப்படத்துக்கு தேவையான விளம்பரத்தை தேடி பண்ணுவீங்க. ஏன்னா உங்க திரைப்படத்தோட அறிமுக விழால சபாபதி படத்தை பத்தி மட்டும் பேசினா அந்த அறிமுக விழா பேசு பொருளா மாறிக்காது இல்லைங்களா? உங்களோட சபாபதி திரைப்படத்தோட அறிமுக விழா பேசு பொருளாக மாறணும்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிக்கிற அந்த ஜெய்பீம் திரைப்படத்து மேல நம்ம கை வச்சாதான் நம்ம சபாபதி அறிமுக விழா ஒரு பேசு பொருளாக மாறும். அப்படின்றதுக்காக தான் நீங்க கையில எடுத்த விளம்பரத்துக்காக கையில எடுத்த ஆயுதம் ஜெய்பீம் திரைப்படத்துக்கு நீங்க வைத்த எதிரான விமர்சனம். அதே சினிமாவில தான் நீங்க என்ன சொல்றீங்க, படத்தை படமா பாருங்க அப்படின்னு சொல்றீங்க உங்க படத்தை குறித்து சொல்லும்போது. ஆனா ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து நீங்க பேசும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சக கலைஞர் அப்படின்ற ஒரு முறையில ஏங்க ஜெய்பீம் திரைப்படம் நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல கருத்துக்கள் அடங்கிய திரைப்படம் வந்திருக்குன்னு சொல்லும்போது அதை பாராட்டுறீங்களோ இல்லையோ, தயவு செய்து அந்த திரைப்படத்தை குறித்து யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க, கதாநாயகன் குறித்து நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்ட்டு நீங்க ஒரு சக கலைஞனா சூர்யா அவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஆனா பாருங்க, நீங்க சக கலைஞனாக இருந்து சூர்யா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணனாலும் அந்த திரைப்படத்துக்கு எதிராக பேசுறீங்க. நீங்க உங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கோ தூக்கி காட்டுங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து எதுக்காக இவ்வளவு விமர்சனம் பண்றாங்க? ஏதோ அக்னி கலசம் இருக்கிற கேலண்டரை மாட்டிட்டாங்க அப்படின்னு தான் பிரச்சனை பண்றாங்க. ஆனா பாருங்க, இந்த கலகலப்பு அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா? அந்த படத்துல சந்தானம் காமெடி கேரக்டர்ல ஒரு அரசியல்வாதியா வந்திருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த அக்னி கலசத்துக்கும் அவர் அந்த படத்துல பயன்படுத்துற சின்னத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தீச்சட்டின்னு வச்சிருப்பாரு. ஆனா ரெண்டு படத்துக்கும் ஒன்னும் வித்தியாசம் கிடையாது, பேர் தான் தீச்சட்டின்னு வச்சிருக்காரு. ஆனா பாருங்க, அக்னி கலசம் அவரும் ஒன்னா மேட்ச் ஆகிற மாதிரி இல்ல. அப்ப அந்த சமயத்துல இந்த திரைப்படத்துல ஐயோ எங்க அக்னி கலசத்தை தீச்சட்டின்னு பேரை மாத்தி வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு யாரும் ஏன் பிரச்சனை பண்ணல? நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்ற ஒரு பாசம் தடுத்ததோ? அது 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 கண்டி சபாபதி திரைப்படத்தில் நீங்க நாட்டுக்கு என்ன தேவையான நல்ல கருத்துக்கள் நீங்க சொல்லி வச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா ஏதோ காமெடி இருக்குன்னு தெரியுது. ஆனால் அதை போன்ற திரைப்படத்தை எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்து பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. தேங்க்யூ. ஸோ இந்த படத்தை தியேட்டர்ல போய் எல்லாருமே பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ரிலீஃபா இருக்கும். குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஆனா நாட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு நல்ல கருத்துக்கள் அடங்கிய ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து நீங்க எதிராக பேசுறீங்க. உங்க படத்துல நீங்க உங்களை பத்தி என்ன வேணாலும் பேசலாம், அடுத்தவங்களை தாழ்த்தி பேச வேண்டாம். உங்க திரைப்படத்தை உயர்த்துவதற்காக ஜெய்பீம் திரைப்படத்தை தாழ்த்தி தானே பேசுறீங்க. அப்போ ஒருத்தர் உயர்த்தி காட்டாதீங்க, ஒருத்தர் தாழ்த்தி காட்டாதீங்க அப்படின்னு நீங்க சொன்ன அட்வைஸ் அந்த நிமிஷத்திலேயே அந்த இடத்துலயே உடஞ்சு போயிடுச்சு. சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு எதுவுமே இல்லாம எல்லாரும் எல்லா திரைப்படத்தையும் மொத்தமா உட்கார்ந்து பார்க்கிற ஒரு இடமா இருந்தது. இளையராஜா கூட ஒரு பாட்டு பாடிப்பாரு, சாதி மத பேதமின்றி சண்டை சிறு பூசலின்றி சகலரும் செல்லும் சினிமா, ஏழை பணக்காரனின்றி ஏற்றமின்றி மாற்றமின்றி எல்லோரும் வாழ்ந்திடும் சினிமா அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னா பார்க்கிற இந்த சினிமால கூட சமீப காலமாக சாதி வன்மத்தையும் மத வன்மத்தையும் தூண்டி அதன் மூலமாக பிளவு ஏற்படுத்தி அந்த பிளவு ஏற்படுத்துவதன் மூலமாக நண்ப திரைப்படத்துக்கு விளம்பரம் தேடி அது மூலமா திரைப்படத்தை ஓட்ட வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில கிரியேட்டர்ஸ் கிளம்பியிருக்காங்க. அதே போல கிரியேட்டர்ஸ் லிஸ்ட்ல சந்தானம் அவர்கள் இவ்வளவு சீக்கிரத்துல சேருவான்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் சமுதாயத்தில் சாதி வன்மத்தையும் மத வன்மத்தையும் தூண்டி பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்ம பிரபலமாகிடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவர்கள் படைக்கின்ற அந்த படைப்புகளும் சரி, அதை போன்ற படைப்புகளை படைக்கின்ற படைப்பாளியும் சரி, ரொம்ப நாளைக்கு இந்த காணொளி பற்றி உங்களுக்கு கருத்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி.